பங்களாதேஷில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேகம் ஹசீனா பேகம் ஹசீனா அவர்களுடைய அரசு எதிர்க்கட்சிகள் மற்றும் இராணுவத்தால் கூட்டுச்சதியிலே தூக்கி எறியப்பட்டது. அதைத் தொடர்ந்து அமெரிக்காவில் இதுகாரும் குடியிருந்து வந்த முகமது யூனுஸ் என்பவர் ஒரு பப்பெட் பிரசிடென்ட், தற்காலிக நிர்வாகியாக நியமிக்கப்பட்டார். இது கலைடா ஜியாவுக்கும் பேகம் ஹசீனாவுக்கும் இருந்த மாதிரியாக கொண்டு வரப்பட்ட போராட்டத்தில் இந்துக்களை டார்கெட் பண்ணி நூற்றுக்கணக்கான இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் காளி கோவில், இஸ்கான் கோவில் இவை கொளுத்தப்பட்டு இருக்கிறது. இந்துக்களுடைய வர்த்தக ஸ்தாபனங்கள் நொறுக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு எதிராக இந்துக்களை, சிறுபான்மையினரை ஒன்று திரட்டிய காரணத்திற்காக இஸ்கான் அமைப்பை சார்ந்த சின்மயி கிருஷ்ணதாஸ் பிரபு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவருக்கு பெயில் பெட்டிஷன் மூவ் பண்ணின காரணத்தினால அந்த வழக்கறிஞர் கோர்ட்டு வளாகத்திலேயே கொளுத்தி கொல்லப்பட்டார். இப்போது அங்கே இருக்கின்ற முஸ்லீம் வழக்கறிஞர்கள் யார் திரு கிருஷ்ணதாஸ் பிரபுவுக்கு பெயில் பெட்டிஷன் மூவ் பண்ணாலும் அவருக்கு அந்த வக்கீலுக்கு ஏற்கனவே நடந்தது மாதிரி அவர் கொளுத்தப்படுவார் அப்படின்னு இந்த வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. வங்கதேச அரசு அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலை. அதனால் என்ன தெரியுதுன்னா, ஹிந்துக்களுக்கு எதிராக ஸ்டேட் ஸ்பான்சர்டு டெரரிசம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்குன்னு தெரியுது. இதுக்கு எதிராக இந்துக்களுக்கு அனுதாபம் தெரிவித்து டு சிம்பத்தைஸ் வித் தம் நாம் அமைதியான ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணினா இந்த செய்தியே இந்துக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆனால் எனக்கு ஒன்று புரியலை, எங்கேயோ பாலஸ்தீனத்தில் இருக்கிறவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன்னு பேசக்கூடியவர்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷில் இருக்கிற 1,30,00,000 ஹிந்துக்களுக்கு ஆதரவாக ஏன் பேசக்கூடாது? ஸ்டாலின் இது ராகுல் காந்தி பேசுறதில்ல, மம்தா பானர்ஜி பேசுறதில்ல, ஸ்டாலின் பேசுறதில்ல. ஆனால் பேசுகிறவங்களையும் இவங்க குரல் வழியை நெருக்க பார்க்கிறார்கள். ஆகவே தமிழக ஹிந்து விரோத அரசு நீக்கப்பட்டால்தான் தமிழகத்தில் இந்துக்கள் சம உரிமையோடும் கௌரவத்தோடும் வாழ முடியும் என்பது தெரிகிறது. 26 இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என ஒரு ஹிந்துவையும் கேட்டுக்கொள்கிறேன். இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் பெங்காலின்னு பேர் சொல்லிக்கிட்டு வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் இங்கே நகை தொழிலில் ஏற்கனவே ஈடுபட்டிருக்காங்க. இது தொடர்பாக அஸ்ஸாம் முதலமைச்சரே ஏற்கனவே ஆதாரங்களோடு இவர்கள் இங்கிருந்து தமிழகத்தை நோக்கி செல்கிறார்கள், தமிழக அரசு நடவடிக்கைன்னு கேட்டோம். இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேற்றைய தினம் தூத்துக்குடியில் சங்கர ராமேஸ்வரர் கோவிலில் ஹிந்து கோவில் இடத்த திமுககாரருக்கு சொற்ப வாடகைக்கு கொடுத்து அங்கே பெரிய காம்ப்ளெக்ஸ் கிட்ட 125-130 கடைங்கிறாங்க. அதை ஒரு ஹிந்து அறநிலைத்துறைக்கு ரொம்ப சம்பந்தப்பட்ட கீதா ஜீவன் திறந்து வச்சுருக்காங்க. இவருக்கு என்ன சம்பந்தம்? ஆகவே இதில் ஹிந்து நிலங்களின் மீது ஹிந்து அல்லாதவர்களுடைய ஆக்கிரமிப்பு நடந்திருக்கிறதுன்னு நமக்கு தெரியுது. ஆகவே கோவில் சொத்துக்களை கொள்ளையடிக்கின்ற திமுக அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் அடுத்த தேர்தலில் தே ஷுட் பி டிஃபீட்டட் ஸ்கொயர்லி. இல்லைன்னா இந்துக்கள் சம உரிமையோடு தமிழ்நாட்டில் வாழ முடியாது, இந்து கோவில்கள் இருக்காது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ. இந்த விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடி மேலே சேறு வீசியிருக்காங்க. அதே போல் மாஸ்கோன்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, உதய நாள் விழான்னு சொல்லி, அதாவது இந்த இழப்பீடு கொடுக்குற சம்பந்தமான விழாவில் உதய நாள் விழான்னு சொல்லியிருந்தாரு. விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடி மேலே சேறு வீசியிருக்காங்க. அவர் மேலே வீசினாங்களா, அவரே சேர பூசிண்டாரா தம் மேலேன்னு தெரியலை. ஏன்னா அவரோட செயல்பாடு அப்படி இருக்குது.
அவர் என்ன பண்ணியிருக்காரு? உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்து கல்லூரி மாணவிகளோட டான்ஸ் ஆடினதை தவிர ஏதாவது பண்ணியிருக்காரா? ஆகவே இந்த திமுக அமைச்சர்களோட செயல்பாடு மக்கள் விரோதமாக இருக்கிறதுனால மக்களுக்கு கோபம் வந்திருக்கு. அதனால் அதுக்கு நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் மக்களுக்கு கோபம் வராமல் நடந்துக்க திமுக பழகிக்கணும். ஏன்னா தே ஆர் பிகம் ஃபியூடலிஸ்டிக். திமுக அமைச்சர்கள் அத்தனை பேரும் இந்த மன்னர்கள் ஆட்சி மாதிரி காரில் இருந்தே பேட்டி கொடுக்கறது, கீழே இறங்கி மக்களை பார்க்கறது இல்லை. இதன் மூலமாக மக்களுக்கு கோபம் வந்துருக்கு. இந்த உதய நாள் விழா மா சுப்பிரமணியன் ட்வீட் போட்டிருந்தாரு. யாருக்கு உதய நாள்? உதயநிதியோட பிறந்த நாள் விழாவை உதய நாள். அதுதான் கேட்குறேன்னா, நீங்கள் ஒரு அதாவது நான் இப்போ இல்லை, சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஈவன் கொரோனாக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக துவங்கப்பட்டதோ அந்த நியாயங்களை இழந்து விட்டது. திமுகவினர் ஒரு குடும்பத்தின் அடிமையாக இருக்கிறார்கள். இதை நான் சொன்னால் திமுககாரங்க என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் இல்லையே 10 குடும்பத்துக்கு சேர்ந்தானே அடிமையாக இருக்கோம். துரைமுருகன் குடும்பம் இருக்குது, பொன்முடி குடும்பம் இருக்குது, டிஆர் பாலு குடும்பம் இருக்குது. அதனால் பல குடும்பங்கள் இருக்குது. நாங்கள் பல குடும்பங்கள் சேர்ந்து கொள்ளையடிக்கிறோன்னு சொல்லுங்கங்கிறாங்க. அதனால் பல குடும்ப ஆட்சி ஃபியூடல் செட்டப் தான் இன்றைக்கி இருக்குது. சாமானிய மக்களுடைய கட்சியாக திமுக இல்லை. ஆகவே அவர்கள் இளையராஜாவுக்கு, அதாவது யுவராஜா அவருக்காக அடிமை சாசனம் தான் இந்த உதய நாள்ங்கிற வார்த்தையை. தேங்க்யூ. அகண்ட பாரதம் அமைத்திடுவோம், அகண்ட பாரதம் அமைத்திடுவோம், இந்துக்களை காத்திட வழக்கறிஞர் அப்பீலுக்கு அப்புறம் பேசுறேன். அமைச்சர்களோட வழக்குகள் என்ன?